நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி 3 லேயர் சைனா கிராஸ் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல சைனா கிராஸ் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்ச உடனே நம்ம சைனா கிராஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைனா கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வாயிலேருந்து ஒரு கன்சியான ஃபீல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா கிண்டாட்டி இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். வேறு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கரையிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இப்போ நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சைனா கிராஸில். இப்போ நம்மளோட சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம வந்து நல்லா இதை வந்து மாற்றிப்போம். இந்த கண்டெய்னரில் இப்போ நம்ம இன்னொரு கண்டெய்னரில் பால் எடுத்து வச்சுப்போம். காய்ச்சின பால் தான் இது. அதுக்கப்புறம் நம்மளோட ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சைனா கிராஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்து நல்லா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. இப்போ 2.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண பிறகு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு கண்டெய்னர் எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி அந்த கிளியர் லேயர் ஊற்றுனோம்ல, அதுக்கு மேலே நம்மளோட சைனா கிராஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளியர் லேயர் மேலேயே அப்படியே ஊற்றிடக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சைனா கிராஸ், பால் ஊற்றின சைனா கிராஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இன்னொரு பேன் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்மளோட சைனா கிராஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட காய்ச்சின பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நல்லா கரைஞ்சிருச்சுன்னு அந்த சைனா கிராஸ் எல்லாமே சேர்ந்து. இப்போ வந்து நம்ம 2.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து க்ரீன் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண சைனா கிராஸில் கண்டெய்னரில் நம்ம வந்து இந்த சைனா கிராஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 லேயர்ஸ் வந்து உருவாகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் லேயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் லேயர் ஆட் ஆகிருக்கு. இது ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம்.
உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம், வால்நட்டு தவிர. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக கசக்கும். இப்போ நம்ம இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு செட் பண்ண வைக்கணுன்னா ஒரு 5 மினிட்ஸில் செட் பண்ணி வைக்கிங்கன்னு சொன்னேன்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம கூலிங்காக சாப்பிடும் போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. எப்படி 3 லேயர் சைனா கிராஸ் செய்கிறதுன்னு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா பை பை, see you later. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் அமைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். பாய்.